சார் என்னோட பேர் வருண். சரி, பொண்ணங்க எடுத்து வச்சிருக்க சார். புரியல. ஒழுங்கா சொல்லிடு. இல்லை சார், சத்தியமாக நீங்கள் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல சார். யோ ஏட்டு, அவனை இழுத்துட்டு வாயா. இவன் யாருன்னு தெரியுதா சார்? தெரியும் சார். ஹலோ, சொல்கிறா மச்சான். ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஜாப் வேணும்டா. உனக்கு தான் நம்ம எஸ்எஸ்வி ஸ்கூல் பிரின்சிபல் நல்லா தெரியும்ல, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி சேர்த்து விட்றா. மச்சி பையன் எப்படி? ரொம்ப தங்கமான பையன் மச்சான், ஒரு பிரச்சனையும் வராது. சரி அனுப்பிடு, நான் பார்த்துக்கிறேன் சார். அவனை சேர்த்து விட்டதோட அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை சார். இதுக்கும் அவருக்கும் எந்த சம்மதம் இல்லை. டேய், அதை நான் சொல்லணும். நான் தான் சொல்கிறேன்ல சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஏட்ட, அவனோட செல்ஃபோன் இவனோ செக் பண்ணுங்க, நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு. நோ சார், எது மேட்ச் ஆகல. ஏட்ட, இவனை போய் வீட்டில் விட்டாயா? கேஸ் முடிகிற வரைக்கும் வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது. நான் எப்போ கூப்பிட்டாலும் உடனே போலீஸ் ஸ்டேஷன் வரணும், புரியுதா? சரிங்க சார். சார், இங்கே என்ன தான் நடக்குது? நீ ஒருத்தனை ரெக்கமெண்ட் பண்ணலை, அவன் அந்த ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணை கடத்திட்டு விட்டாயா சார்? ஏன் தான் போய் இந்த மாதிரி ஆளுங்க ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களோ? டேய், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னனால தானே சேர்த்து விட்டேன் மச்சான். அவன் என் ஃப்ரெண்டே இல்லைடா. 50,000 ரூபா தரேன்னு சொன்னான். இதுதான். டேய் உன்ன மறக்காம நைட் ரைடர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.